அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா கொஞ்ச நாளா நீங்க குன்னத்தூர் சந்தைக்கு வர்றது இல்ல, காரணம் சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் நல்லா இருக்கும். காரணம் ஒன்றும் லோக்கல் சந்தை பார்த்து வரலாம். லோக்கல் சந்தைக்கு பார்த்துட்டு வந்தீங்க. சரி, எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க அதிகமா போயிட்டு இருக்கீங்க? பாத்தீங்கன்னா அய்யலூர் போகணும்னா, அடுத்து செம்பட்டி, சரிங்க, அடுத்து வாடிப்பட்டி. சரி, அங்கேயில என்ன மாதிரி குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? கொடியாடும் கம்மியா வரும். கொடியாடெல்லாம் கொடியாடு தான் கொண்டு வருவீங்களா? குன்னத்தூர் கொடியாடு கொண்டு வரலாம்ல? நிறைய பேர் கேக்குறாங்க. கொடியாடு பால் குட்டி தான் வச்சு எதுங்க பாக்கலாண்ணா. நீங்க கையில இருக்கிறது என்ன குட்டின்னு சொல்லிருக்கீங்க? இது பொட்டுக்குட்டினா. பொட்டுக்குட்டி, பிறவ குட்டினா. பிறவ குட்டி. ஓகே ஓகே. செம்மறி. ஓகே ஓகே. அப்படியே கொடியாடு பால் தரத்தில் கொண்டு வந்துருக்கீங்களா? இருக்குண்ணா. பாக்கலாம். அண்ணா இது ரெண்டுமே கொடியாடுங்களா? கரும்போர் ஒண்ணு, செம்போர் ஒண்ணு. இது வந்து புள்ள போர்னா. புள்ள போர். இதுனா இது செம்போர்னா. செம்போர். என்ன பிரைஸ் வருது, என்ன ரேட் வருது? ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிறவ குட்டினா. கிடா கொடுத்துட்டேன்னா. கிடா வந்து 6500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க இங்க வந்து. இது வந்து பிரிவனா. சரி சரி. 500 கொடுக்கலாம். ரெண்டு ஜோடி 5500 ரூபா. பேசணும் ஒரு 5 ரூபாய்க்கு முடிக்கலாங்களா? கொடுக்கலாம். ஓகே ஓகே. சரி, இன்னும் அதிகமா கொடியாடு இந்த எட்டயபுரம் ஆட்டுக்குட்டிகள் வரத்து அதிகமா இருக்குமா? இந்த வாரம் எட்டயபுரம் எவ்வளவு குட்டி கொண்டு வந்தீங்க? சும்மா ஒரு 6-7 குட்டி தான். விற்பனை பரவாயில்லையா? ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு விற்பனை பரவாயில்லையா? ஓகே ஓகே. ரெகுலரா நான் எதிர்பார்க்கலாம். உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தர்றோம். இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலரா கொண்டு வாங்கினா குன்னத்தூர் வாசிகள் அதிகமா இது கேக்குறாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.